இந்தியாவின் பாதுகாப்பு வலிமை இப்போது உலகத்தையே அதிர வைக்கும். அக்டோபர் 2025 நடந்த இறுதி சோதனையில் நமது நாக் MK2 ஏவுகணை பிளஸ் இந்திய லைட் டேங்க் காம்படிஷன் சாதனை படைத்துவிட்டது. இந்தியா இந்த சோதனை மூலம் உலகையே நடுங்க வைத்துள்ளது. 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் எதிரியின் டேங்கை கூட இரவில் நேரடியாக தாக்கும் வல்லமை படைத்த சாதனையை படைத்துள்ளார்கள். யார் சார் இந்த சாதனையை செய்தது? யாருக்கு இப்போது தூக்கம் பறிபோகும் என்பதை இந்த முழு வீடியோவிலும் பார்க்கலாம். ஒவ்வொரு தேசிய பற்று கொண்ட இந்தியர்களாக இருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதற்கு முன்னால் இந்த சேனலுக்குள் முதல் முறையாக வந்துள்ள அனைவரும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம் மக்களை, தகவல் மிரர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்முடைய இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடந்த பிறகு அதிகமான வெப்பன்களை கண்டுபிடிக்கும் ஆர்வத்தில் இறங்கியுள்ளது. அதிநவீன ட்ரோன்களையும் கண்டுபிடித்துள்ளது. இன்று நாம் பேசப்போவது இந்திய பாதுகாப்பு வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லை பற்றிதான். அக்டோபர் 2025 நாக் MK2 ஏவுகணை மற்றும் இந்திய லைட் டேங்க் இவற்றுக்கு இடையே நடந்த இறுதி மற்றும் முழுமையான சோதனை பற்றித்தான். இந்த சோதனை எப்போது நடந்தது என்பதை பார்க்கலாம். அக்டோபர் 2025 இந்த சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. இந்த சோதனையை ஃபைனல் டெஸ்ட் என்று சொல்கிறோம். இதற்கு காரணம் ஜனவரி 2025 நடந்த சோதனையில் நாக் MK2 தனி திறனை நிரூபித்தோம். ஆனால் அக்டோபர் 2025 அதை நமது புதிய லைட் டேங்க் மீது ஏற்றி முழு ஒருங்கிணைப்புடன் சோதனை நடத்தினோம். காரணம் 2. இந்த சோதனை தான் ஏவுகணை பிளஸ் டேங்க் பிளஸ் வழிகாட்டி முறை அனைத்தும் சேர்ந்து சரியாக வேலை செய்கின்றன என நிரூபித்தது. காரணம் 3. இதுவே கடைசி சோதனை. இதன் வெற்றிக்கு பிறகுதான் இந்திய இராணுவம் இந்த அமைப்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டது. சோதனை செய்யப்பட்ட விவரங்கள், எப்படி நடந்தது, எங்கு நடந்தது என்பதையும் பார்க்கலாம். இது ராஜஸ்தானின் போக்ரான் சோதனை மையத்தில் நடத்தப்பட்ட சோதனையாகும். இது 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளையும் டேங்குகளையும் துல்லியமாக தாக்கக்கூடியது. நாக் MK2 ஏவுகணை நேரடி தாக்குதல் இலக்கை முழுவதும் அழித்துவிடும். இதன் சிறப்பு, இரவின் நேரத்திலும் பகல் நேரத்திலும் துல்லியமாக தன் வேலையை செய்து காட்டும் திறனை கொண்டது. இதனுடைய சிறப்பு அம்சங்களை பார்க்கலாம். நாக் MK2 இது 4 கிலோமீட்டர் முதல் 7 to 10 கிலோமீட்டர் வரை நேரடியாக சென்று தாக்கக்கூடிய திறனை பெற்றது. இதன் எடை எவ்வளவு என்பதை பார்க்கலாம். 42 to 45 கிலோ ஆகும். ஆனால் இது 20 இருந்து 25 கிலோ வெடிபொருளை தாங்கக்கூடிய திறனை கொண்டது. இரவு நேரத்தில் வழிகாட்டும் முறை, இமேஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் IIR, இரவில் கூட இலக்கை கண்டுபிடிக்கும். இரவிலும் நீங்கள் தயக்கமின்றி தாக்கக்கூடிய திறனை அமைக்கப்பட்டுள்ளது. இதில் வெடிக்கும் கவசங்களை ERA பேனல் கூட உடைக்கும் சக்தி கொண்டவை. இது ERA பேனல் என்பது வெடிக்கும் சக்திகளை புறக்கணிக்கும் ஒரு ஆயுதம். இதையும் துளைத்து அந்தர் செல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதமாக கருதப்படுகிறது. இந்த டேங்கின் எடை 25 முதல் 30 டன்கள் மட்டுமே இருக்கும். இது மலைப்பகுதிகளில் மிகவும் எளிதாக ஏறக்கூடிய ஒரு வடிவமைப்பை பெற்றது.
இது இந்தியாவிற்கு ஏன் முக்கியம் என்பதை பார்க்கலாம். இந்த வெற்றியின் முக்கியம் சீனா மற்றும் பாகிஸ்தான் மிகவும் கவலைப்படக்கூடிய ஒரு வெற்றி தான் இந்தியாவிற்கு. லடாக் மலைப்பகுதிகளில் JNK மலைப்பகுதிகளில் இந்த டேங்குகளின் மூலம் எளிதாக எதிரிகளை தாக்கக்கூடிய ஒரு வடிவமைக்கப்பட்ட டேங்காக இருக்கிறது. முழுமையான சுயபூர்வ பாரத் வெளிநாடுகளை நம்பியிருக்க தேவையில்லை. இது முழுமையாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு அமைப்பாகும். இதனால் மற்ற நாடுகளை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இராணுவத்தில் அக்டோபர் 2025 இந்த இறுதி சோதனை வெற்றிக்கு பிறகு 2026 ஆண்டு முதல் இராணுவத்தில் சேர்க்கப்படும். சரி நண்பர்களே, உங்களுக்கான கேள்வி: இந்த சோதனை இந்திய பாதுகாப்புத்துறைக்கு சரியானதா தவறானதா? நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். அக்டோபர் 2025 இந்திய பாதுகாப்பு வரலாற்றில் ஒரு முக்கிய தேதி. நாக் MK2 மற்றும் லைட் டேங்க் இணைந்து நமது பாதுகாப்பு வலிமையை உயர்த்திய நாள். இந்த